தீபாவளி பண்டிகைக்கான ரயில் முன்பதிவு தொடங்கிய 3 நிமிடத்தில் அனைத்து டிக்கெட்டுகளுக்கும் முன்பதிவு செய்யப்பட்டது. இந்த ஆண்டு தீபாவளி பண்டிகை அக்டோபர் மாதம் 29ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. ரயில் டிக்கெட்டுகளை 120 நாட்களுக்கு முன்னதாகவே முன்பதிவு செய்யும் வசதி உள்ளதால் தீபாவளி ரயில்களுக்கான முன்பதிவு ஜூலை 29ஆம் தேதி காலை 8 மணி முதல் துவங்கும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்திருந்தது. அதன்படி புதனன்று காலை தீபாவளி ரயில்களுக்கான முன்பதிவு துவங்கியது. துவங்கிய 3 நிமிடங்களில் அனைத்து டிக்கெட்டுகளும் முன்பதிவு செய்யப்பட்டது. பெரும்பாலான டிக்கெட்டுகள் ஆன்லைன் மூலம் முன்பதிவு செய்யப்பட்டதால் ரயில் நிலையங்களில் உள்ள முன்பதிவு மையங்களுக்கு வந்தவர்கள் ஏமாற்றமடைந்தனர். எழும்பூர் ரயில் நிலையத்துக்கு வந்த ரத்னா என்ற பெண் கூறுகையில் தனக்கு பெண்கள் கோட்டாவில் டிக்கெட் கிடைத்ததாக மகிழ்ச்சி தெரிவித்தார். தீபாவளிக்கு ஊருக்கு போகிறதுக்காக டிக்கெட் புக் பண்ணுறதுக்காக வந்தேன். ஜென்ரலில் கிடைக்கல, வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்தது. லேடிஸ் கோட்டாவில் டிக்கெட் கிடச்சிச்சு, சந்தோஷமாக இருக்குது. இங்கே நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம். சரி, தீபாவளி இந்த ஒரு நாளாவது முன்னாடி போகணும்னு சொல்லி ஆசைப்படும் போது இங்கே வரும்போது கவுண்டரில் 8 பேர் இருக்காங்க. பட் ஆனால் 4 கவுண்டர் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அது வெயிட்டிங் லிஸ்ட் 110, 110. நான் சிவகாசியில் இருக்கேன், சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இங்கே டிக்கெட் புக் பண்ணுறதுக்காக 3 மந்த் முன்னாடி புக் பண்ணுறதுக்காக வந்தோம். ஆனால் இன்றைக்கே வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது.